விஜயநகர பேரரசு. ஒரு காலை வேளையில் கிருஷ்ணதேவராயர் ஒரு விசித்திரமான சவாலை அறிவிக்கிறார். அரசர், அமைச்சர்களே, இதோ இந்த காலியான பானையை பாருங்கள். இதற்குள் எதையாவது நிரப்பி என்னை திருப்திப்படுத்த வேண்டும். யார் தயார்? அமைச்சர் 1, இது என்ன பெரிய காரியமா மன்னா? இதோ இப்போதே தண்ணீர் கொண்டு வருகிறேன். அமைச்சர் 2, நான் மணல் கொண்டு வருகிறேன். இல்லை, இல்லை, இதெல்லாம் வழக்கமாகச் செய்வது. எதிலும் புதுமை இல்லையே. வேறு யாராவது? பானைக்குள் போட கற்களைத் தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அப்போது தெனாலி ராமன் மெல்லச் சிரித்துக்கொண்டே அரசவைக்குள் நுழைகிறார். அவர் கைகளில் எதுவுமே இல்லை. தெனாலி, நீ என்ன வெறும் கையோடு வருகிறாய்? உன்னால் இந்த பானையை நிரப்ப முடியாதா? மன்னா, நீங்கள் கவனித்தீர்களா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த பானை ஏற்கெனவே விளிம்பு வரை நிரம்பிவிட்டது. என்ன உளறுகிறாய் தெனாலி? பானை காலியாகத்தானே இருக்கிறது. மன்னா, தண்ணீர் இல்லாத இடத்திலும் மணல் இல்லாத இடத்திலும் கூட காற்று இருக்கும். இந்த பானை முழுவதும் காற்றால் நிரம்பியுள்ளது. காற்று இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? இதைவிடச் சிறந்த பொருளால் இந்த பானையை நிரப்ப முடியுமா? அற்புதம் தெனாலி! உருவமில்லாத காற்றைக் கொண்டு நீ காட்டிய புத்திசாலித்தனம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. கதை சொல்லி அரசவை அதிரும் அளவிற்கு பாராட்டுகள் குவிந்தன. நீதி, புத்திசாலித்தனம் இருந்தால் எளிய விஷயத்தைக் கூட தனித்துவமாக மாற்றலாம். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.